பார்த்தீங்களா, ஓவால் மீன் வந்துட்டு இறைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மீன் குஞ்சு எல்லாம் பாருங்கள், அப்படியே இறை சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்கள். நிறையா இருக்குங்க. இன்னும் இறங்கி இறை விட்டுன்னு வச்சுக்கணும், அப்படியே கொய்ன்னு வந்துடும். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. அது என்னங்க மீன்? தொட்டிக்குள்ள விடுவீங்க. இறக்கி அந்த பாசத்தை சாப்பிட்றதுக்காக அப்படி இது பண்ணுது. பாசி இருக்குங்களா, கொஞ்ச நேரத்தில் பிடிச்சா 10 கிலோ தேத்திடலாம் போலங்க. அதை சொல்லுங்க. ஆழம் சரியான ஆழம். என்ன ஆழம் இல்லைன்றீங்க? தண்ணி தெளிவாக தெரியும். அங்கேயும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், இன்னைக்கு கூட்டம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியான நல்ல கூட்டமாக இருக்கு. ஃபாரினர்ஸ் வந்து நிறையா வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்டரும் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்க வருவாங்க. சபா போனியோ ரொம்ப சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுதான் ஈஸ்ட் மலேசியா சபா. இங்கே வாண்டு கூட்டு வந்த வீடியோ எடுக்காத மாட்டே. என்ன வீடியோ எடுத்துருக்கீங்களா இல்லையா? ஓ, எடுத்துக்கேன், ஃபுல்லாகவே எடுத்துக்கேன். வாங்க வாங்க. யா அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. போங்க போங்க ஏங்க போங்க. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்க வாயில எல்லாம் போயில இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. நீ என்னத்துக்கு வந்துருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுதானே. தெரியலையா? கேட்டா தான் தெரியும். இவர் தானே ஓட்டிட்டு வந்தாரு. இதில் ஏறி உட்காருங்க. எதுலையாவது உட்காருங்க. என்ன சீட்டு பத்தாதுன்றீங்க உங்களுக்கு ஒரு இதில்? கரைக்கிட்ட வந்துருச்சுங்க. நம்பர் போட்டு இங்கே வரும்போது ஸ்லோ பண்ணிடுறாங்க. அங்கே வரும்போது நல்ல வேகம், இங்கே வரும்போது ஸ்லோ. ஆமாம், கொஞ்சம் காலையில் வெள்ளனத்துலேயே வந்து கடலுக்குள்ள இந்த போகிறாங்க, இந்த பக்கத்து போகிறாங்களா?
ஆமாம், அவ்வளோதான் வந்து இறங்கியாச்சு. கேனு தான் கட்டி விட்டுருக்காங்க நாங்கள் அந்த ஓரத்தில், பார்க்க தர மாதிரியே இருக்கும். இது வந்து புர்னே எக்ஸ்பிரஸ் கப்பல். இந்த கப்பலில் வந்து 300 பேர் உட்காரலாங்க. கீழே 300 பேர், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அதில் மேலே ஒரு 300 பேர், 150 பேர், மொத்தம் 300 பேர் உட்காரலாம். இதில் சாப்பாடு எல்லாமே இருக்குது, டீ கேன்டீன்லாம் இருக்குது. இது வந்து சின்ன கப்பல் தான் நினைக்கிறேன், மீன் கப்பலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்கிறது இல்லை, பார்க்கிங் பண்ணுறதுனால ஸ்லோவாக வருது. இந்த கண்டெய்னரில் ஏற்றி நிற்கிதுல்ல, இது வந்து எல்லாமே சரக்கு கப்பல். கிட்டத்தட்ட லெபுவான்லேருந்து இந்த பக்கம் வந்து 16 வருஷக்கிட்ட ஆகிருக்கு. வாங்க வாங்க, யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.